வணக்கம். மனக்கோலங்கிற கதையோட தொடர்ச்சியை 15வது பகுதியை இப்போ படிக்கலான் இருக்கேன். கதைக்கு போகலாமா? ராஜா பார்ப்பதற்கும் ராஜா தான். வாட்ட சாட்டமான உடற்கட்டு, நீண்ட கூர்மையான மூக்கும், பார்த்தவுடனே மனத்தில் பதியும் கண்களும். அவனுடைய நடையின் அலட்சியத்தை ரசிக்க முடியாதவர்கள் இருக்க முடியாது. பேசினால் நேரம் போவது தெரியாமல் கேட்டுக்கொண்டே இருக்கலாம். பெண்கள் யாரும் இதுவரையில் அவன் மனத்தை ஈர்த்ததில்லை. ஆனால் ஒரு அழகான பெண்ணை கல்யாணம் செய்து கொண்டு அவளுடன் சுகமாக இருக்க வேண்டும் என்ற கனவுகளை காண்கிறவன். அவனுடைய கண்களுக்கு அகிலா சாதாரண அழகுதான். அவளுடன் பழகி அவளுடைய நட்பை பெற முயல்வது அவளை கல்யாணம் செய்து கொள்ள வேண்டும் என்ற காரணத்துக்காக அல்ல. ரவியுடன் இதமாக பேசியும் அவனுக்கு வேண்டியதெல்லாம் கோதண்டராமனிடம் சொல்லியும் வெளியூர்களுக்கு 500 600 என்று பணம் அனுப்பியும் அவனுடைய நட்பை ஓரளவு பெற்றிருந்த அவன் அகிலாவின் மனத்துக்கும் திருப்தி அளித்து விட்டால் அவற்றால் எவ்வளவோ அனுகூலங்கள் பிற்காலத்தில் உண்டாகும் என்று எதிர்காலத்தை நினைத்து எண்ணினான். அன்று அவன் 5 மணிக்கே அடையாருக்கு வந்து பஸ் நிலையத்தில் நின்றபோது மெயின் ரோட்டில் ஆ என்ற ஒரு அலறல் திடீரென்று எழுந்தது. இருந்த இடத்திலிருந்தே திரும்பி பார்த்தபோது 2 வயதில் ஒரு பையனும் ஒரு வயது வந்த பெண்ணும் விழுந்து கிடந்தார்கள். பையன் துள்ளி எழுந்து விட்டான். அந்த பெண் சைக்கிளின் முன் சக்கரத்தில் மாட்டியிருந்த புடவையை எடுக்க முயன்று கொண்டிருந்தாள். ராஜா விரைந்து சென்றான். செய்வதறியாமல் பயம் உடம்பெல்லாம் வியாபித்து நின்ற பையன் ராஜாவை பார்த்து, சடனாக குறுக்க வந்துட்டாங்க, பேலன்ஸ் போயிடுத்து என்று கெஞ்சினான். அவனை லட்சியம் செய்யாமல் ராஜா சைக்கிளை நிறுத்தினான். இப்போது மெதுவாக எடுங்கள். அடடா, காலில் ரத்தம் வருதே. ஆமாம் என்று முனகின அவள் புடவையின் ஓரம் இன்னும் சிக்கிக்கொண்டு என்ன முயன்றும் வராமல் போகவே ஆத்திரம் தீர இழுத்தாள். புடவை கிழிஞ்செடுத்து தொலையிட்டும் என்று கருவின அவள் தனது கைக்குட்டையால் கட்டை விரல் நடியில் ஒழுகிக் கொண்டிருந்த இரத்தத்தை துடைத்தாள். இடித்த வேகத்தில் எரியப்பட்டிருந்த வலது கால் செருப்பை ராஜா கையில் எடுத்து கொண்டு வந்து அவள் அருகே போட்டான். தேங்க்ஸ் என்ற அவள் அந்த பையனை பார்த்து, ஏண்டா முட்டாள் மாதிரி ஓட்டுறியே, பார்த்து போகக்கூடாது என்று சீறினாள். நான் பெல் அடித்தேன் சார், அம்மா தான் எங்கேயோ பார்த்துட்டு வந்தாங்க. எங்கேயோ பார்த்துட்டா வந்தேன், உன் தலைமண்டையை பார்த்துட்டு வந்தேன் என்று பொறுவினாள் அவள். நீ போடா, இன்னமே பார்த்து ஓட்டு என்ற ராஜா அவன் மேலே கோச்சிட்டு பிரயோஜனம் இல்லை, மெல்ல நடங்கள், நடக்க முடிகிறதா என்று அவளுடன் சேர்ந்து பழையபடி பஸ் ஸ்டாண்டை நோக்கி நடந்தான். உங்கள் உதவிக்கு ரொம்ப தேங்க்ஸ். இதுவரையில் அவளுடைய முகத்தை முழுதும் பாராமல் அவளுடைய உடம்பின் இளமை அள்ளி கொட்டிய பூரிப்பையே ரசித்து கொண்டிருந்த ராஜா, நான் என்ன ஹெல்ப் பண்ணிட்டேன்? நீங்களே புடவையை இழுத்து கிழிச்சு எடுத்தீங்க, உங்கள் செருப்பை எடுத்து கொடுத்ததை சொல்கிறீங்களா? அப்போ அது ஒரு ஹெல்ப் தான் என்றான். அவள் லேசாக சிரித்தாள் அவனை பார்த்து. அப்போதுதான் முதலாக அவளை முழுவதும் பார்த்தான் ராஜா. காலை சூரியனின் ஒளி அவள் முகத்திலே அடிக்க அவள் சிறிதே தன் கண்களை இடுக்கிக் கொண்டிருந்தாள். அவளுடைய சிறு உதடுகள் குவிந்தபோது மிருதுவான கன்னங்களும் அவன் கண்களுக்கு தெரிந்த அழகும் அவனை ஒரு கணம் அசைத்தன. நீங்கள் எங்கே போகணும் என்று கேட்டான் அவன். அவனுடைய கேள்விக்கு உடனே பதிலை அளிக்காத அவள் திடீரென்று கடிகாரத்தை காதிலே வைத்து பார்த்தாள். ஒரு தடவை புடவை தலைப்பால் துடைத்தாள். என்ன ஆச்சு? கீழே விழுந்தபோது கை தரையில் அடிச்சுது, வாட்சுக்கும் ஏதாவது ஆயிடுத்தோன்னு பார்க்குறேன். ஓடுறதுன்னு தான் தோன்றுறது. வாங்கி 6 மாதம் கூட ஆகலை. சொல்லிக்கொண்டே அதை கழற்றி அவனிடம் நீட்டினாள். ராஜா வாங்கும்போது அவளுடைய விரல்கள் அவனுடைய 3 விரல்களோடு உராய்ந்ததை உணர்ந்தான். ஆனால் அவள் அந்த ஸ்பரிசத்தை உணர்ந்ததாக தெரியவில்லை. ஹை கிளாஸ் வாட்ச் என்று முணுமுணுத்த ராஜா கைக்குட்டையால் இன்னும் ஒட்டி கொண்டிருந்த தூசியை துடைத்துவிட்டு சாவியை 2 தரம் முடுக்கினான். பிறகு காதிலே வைத்து பார்த்தான். டேமேஜ் ஆகலையே. கொஞ்சம் கூட ஆகலை. நல்ல வேளையில் வாங்கின வாட்சு தான். அவள் கைகடிகாரத்தை திரும்ப வாங்கி கையில் கட்டிக்கொள்கையில் ராஜா மீண்டும் கேட்டான். நீங்கள் எங்கே போகணும்? மயிலாப்பூருக்கு. நானும் அங்கே தான் போகிறேன். டாக்ஸியில் கொண்டு விடட்டுமா? வேண்டாம் தேங்க்ஸ், நான் பஸ்ஸிலேயே போய்க்கிறேன் சொன்னவள் பஸ் வருகிறதா என்று வலதுபுறமாக திரும்பி கண்ணு கெட்டிய தூரம் வரை பார்த்தாள். ஒரு பஸ்ஸையும் காணும். நீங்கள் டாக்ஸியில் போய்கொள்ளுங்கள். பரவாயில்ல, உங்களை பஸ்ஸில் ஏற்றி விட்டு போகிறேன். ஆமாம், நீங்கள் அடையாரில் எங்கே வேலையாக இருக்கீங்க? நான் ஆஃபீஸ்க்கு போகிறவள்னு எப்படி தெரியும்? உங்கள் கட்டை விரலில் பேனா மசி தெரிகிறது. அடையாரில் காலேஜும் இல்லை. இருந்தால் காலேஜ் லெக்சரரா என்று கேட்டிருப்பேன். சிரித்த அவள்,
நான் காந்தி நகர் போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கேன் என்றாள். சிதம்பரம் எப்படி இருக்கார்? அவரை பார்த்து கொஞ்ச நாள் ஆறுது. சௌக்கியமாகத்தான் இருக்கார். அவரை உங்களுக்கு தெரியுமா? தெரியுமாவது. ராஜாங்கத்தை எவ்வளோ தூரத்துக்கு தெரியும்னு கேட்டு பாருங்க, சொல்லுவார். ராஜா தன் பெயரை அவளுக்கு நாசுக்காக தெரிவித்த பின் மெதுவாக, உங்கள் பெயர் என்று இழுத்தான். அதோ பஸ் வருது என்ற அந்த பெண், என் பெயரா? என் பெயர் ஜானா என்றாள். இதுவரையில் வாழ்க்கையில் எந்த பெண்ணையுமே நினைத்திராத அளவுக்கு அவன் ஜானாவை பற்றி நினைக்க ஆரம்பித்து விட்டான். பஸ்ஸை விட்டு இறங்கியதுமே ஜானா நேரே வீட்டுக்கு போகாமல் டாக்டர் ஜெயராமனுடைய கிளினிக்கை நோக்கி நடந்தாள். அவளுடைய ஆக்சிடெண்ட் வீட்டுக்கு போனதும் ரயில் விமான விபத்துகளின் சொரூபமாக விஸ்வரூபம் எடுத்தது. ரொம்ப வலிக்கிறதா? பெருசாக அடிபட்டுடுத்தா என்று நிமிஷத்துக்கு ஒரு தடவை அம்மா கேட்டு விதியை வழக்கம் போல நொந்து கொண்டாள். கமலாவின் சிரிப்பும் நையாண்டியும் வேறு அவளுடைய ஆத்திரத்தை அதிகமாக்கின. அதை செய்து விடுவேன், இதை கிழிச்சு விடுவேன் என்கிற ஜம்பத்துக்கு குறைச்சல் இல்லை. எங்கேயோ ஒரு வாண்டு பயல் ஓட்டி வந்த சைக்கிள் மோதிடுத்தான். அதை சகிச்சுக்க முடியாமல் ஒப்பாரி வைக்கிறா. இடது காலை மட்டும் அலமின ஜானா கமலாவுடன் நேரம் வரும்போது பேசிக்கொள்ளலாம் என்று வாய் மூடிக்கொண்டிருந்து விட்டாள். அன்று இரவு காலின் வலியை விட ராஜாங்கத்தின் நினைவே அவளுள் நீண்ட நேரம் நின்றிருந்தது. அவள் எத்தனையோ வாலிபர்களை பஸ்ஸிலும் சினிமா தியேட்டரிலும் தெருவிலும் பார்த்திருந்தாலும் இந்த ராஜாங்கத்திடம் ஏதோ ஒரு அலாதி தன்மை இருப்பதாக பட்டது. இயற்கையான ஆணவமும் அதற்கேற்ப ஒரு கம்பீரமும் அவனுடைய நடையிலும் பேச்சிலும் இருப்பதை அவள் உணர்ந்தாள். எத்தனையோ பேர்களைப் போல் அவன் குழையவும் இல்லை. அதற்காக காலரை தூக்கிவிட்டு ஒரு கர்வத்தை காட்டும் இந்த காலத்து பையன்களைப் போல் நிற்கவும் இல்லை. அவன் செய்த உதவி சைக்கிளை பிடித்து நிறுத்தியதும் நடுத்தெருவில் கிடந்த செருப்பை எடுத்து அவள் காலடியில் போட்டதும் தான். இதுவரை எவனை பற்றியுமே மனத்தில் அரை வினாடிக்கு மேல் தன்னுடன் இணைத்து பார்த்தறியாத ஜானா ராஜாங்கம் அவளையும் மீறி அவளுக்குள்ளே தங்கியிருப்பதைக் கண்டு ஆச்சரியமடைந்தாள். இடையிடையே மனத்தின் சிலிர்ப்பில் ஒரு இன்ப வேதனை உண்டாவதையும் உணர்ந்தாள். மறுநாள் தபால் ஆஃபீஸ்க்கு போனதும் போகாதுமாய் ஜானா சிதம்பரத்திடம் சென்றாள். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். பட்டுவாடா செய்ய வேண்டிய மணி ஆர்டர்களை அவர் பரிசீலித்து கொண்டார். அவர் அதை முடிக்கும் வரை மௌனமாக உட்கார்ந்திருந்த அவள் அவருடைய தலை நிமிர்ந்தபோது, நேத்திக்கு ஒரு ஆக்சிடெண்ட் சார் என்றாள். யாருக்கு? உனக்கு இல்லையே. எனக்கு இல்லாட்டா நான் ஏன் வந்ததும் வராதுமா உங்ககிட்ட சொல்ல வரேன். ஆனால் அவளுடைய அந்தராத்மா அவளை நையாண்டி செய்தது. நீ இந்த சின்னஞ்சிறு விபத்தை பற்றி சொல்ல ஓடி வரவில்லை என்று. என்ன ஆக்சிடெண்ட்டு? பஸ்ஸிலேருந்து விழுந்துட்டியா? அதெல்லாம் இல்லை சார். ஒரு பயல் சைக்கிளை மோதிட்டான், கீழே விழுந்துட்டேன். எங்கே? நேற்று புறப்பட்டு போனேனா, மெயின் ரோடை கிராஸ் பண்ணினேன். திடீர்னு ஒரு சைக்கிள். அவள் விபத்துக்கு கையும் காலும் வைத்து விவரித்து அவரிடமிருந்து ஒரு இறக்க மூட்டையை சம்பாதித்து கொண்ட பிறகு, ஏன் சார், உங்களுக்கு ராஜாங்கம் என்கிறவரை தெரியுமா? அவருக்கு உங்களை நன்றாக தெரியுமாமே. அவர்தான் விழுந்து கிடந்த சைக்கிளை நிறுத்தி வச்சு என் செருப்பையும் தேடி கொடுத்தார் என்றாள். யாரு? ராஜாங்கமா? ஆமாம் ஆமாம், ராஜா கிருஷ்ணமூர்த்தியின் பிள்ளை. திருவான்மியூரில் தான் இருக்கான். நான் தானே வீடு பார்த்து கொடுத்தேன். உங்களுக்கு தெரியும்னர். பயல் கெட்டிக்காரன். பிகாம் பாஸ் பண்ணியிருக்கான். வெட்டிண்டு வானா கட்டிண்டு வந்து நிற்பன். பாரு, என் பொண்ணு கல்யாணத்துக்கு சர்க்கரையும் அரிசியும் கிடைக்காதோன்னு பயந்துட்டு இருந்தேன். ராஜா நீ தான் ஹெல்ப் பண்ணணும்னு. அவன் என்ன செஞ்சான் தெரியுமோ? அன்னைக்கு ராத்திரியே ஒரு மூட்டை நெல்லூர் கிச்சலி சம்பாவும் 50 கிலோ சர்க்கரையும் கொண்டு வந்து இறக்கினான். போதுமா சிதம்பரம்னு கேட்டபோது எனக்கு மூர்ச்சை வந்துடுத்து. ஐ சி என்றாள் ஜானா. அந்த ஃபெலோவை பார்த்து கொஞ்ச நாள் ஆறுது. அவனுக்கும் ஒழியறதில்ல. பெரிய லட்சாதிபதி கிட்ட ப்ரைவேட் செக்ரட்டரி. எனக்கும் இந்த போஸ்ட் ஆஃபீஸை விட்டுட்டு போக முடியறதில்ல. அதுவும் இல்லாமல் அவருக்கும் குடும்பம் குழந்தைன்னு இருக்குமே. சேச்சே, அவனுக்கு இன்னும் கல்யாணமே ஆகலை. ஏன் பண்ணிக்கோயேன்ன. எனக்கேற்ற பெண் இன்னும் என் கண்ணில் படலை சார்னா நிறுத்திவிட்டு சிதம்பரம், ஆனால் இப்போ எப்படியோ யாராவது கண்ணில் பட்டிருக்காளோ என்னமோ என்றார். ராஜா பாக்கிய நிலையத்தை அடையும் போது மணி 6:30. உள்கேட்டை நோக்கி நடக்கையில் வெளி கேட்டு வழியாக ஒரு சிறு கார் தெருவுக்கு வந்து இடது பக்கமாக திரும்பி போய்கொண்டிருந்தது. இதுவரையில் அம்மாதிரியான பழைய காரை அவன் பாக்கிய நிலையத்தில் கண்டதில்லை. அவன் உள்கேட்டில் நுழையாமல் பிளாட்ஃபாரத்திலே நிற்பதை கண்ட கூர்கா ராஜாவின் அருகே வந்தான். பகதூர்,
யார் வந்து போகிறாங்க அந்த சிவப்பு காரில்? கார் சென்ற திசையை சுட்டி காட்டினான் ராஜா. ஆனால் கார் கண்ணை விட்டு மறைந்ததையும் அப்போதே உணர்ந்தான். பகதூர் அவன் கை காட்டிய இடத்தை ஒரு கணம் பார்த்துவிட்டு, ஒரு கார் வந்ததுங்க, 1 மணி நேரம் இருக்கும். சந்தானம் சாப்பும் இன்னொரு வயசான ஆளும் இருந்தாங்க. சந்தானம் தானேன்னு நான் நிறுத்தாமல் அனுப்பிச்சிட்டேன் என்றான். தேவி கம்பெனி ப்ரொப்ரைட்டர் என்று தன்னுள் முணுமுணுத்து கொண்ட ராஜா ஆல்ரைட் என்று குர்காவிடம் சொல்லிவிட்டு மேலே நடந்தான். ஹாலை அடைந்து ஒரு வினாடி நின்று அவன் மெதுவாக கோதண்டராமனின் அறையின் மேல் நின்ற இடத்திலிருந்தே கண்ணோட்டமாக பார்த்தான். அங்கிருந்து பேச்சொலி ஏதும் வராமல் போகவே மெதுவாக நடந்து அந்த அறையை அடைந்தான். கோதண்டராமன் கண்களை மூடியவராய் கால்களை நீட்டி சாவி நாற்காலியில் அமர்ந்திருந்தார். ராஜாவின் கால் ஓசையை கேட்டதும் அரைக்கண் திறந்த அவர், ராஜாவா என்றார். ஆமாம் சார் என்று அவன். 6 மணிக்கு மருந்து சாப்பிடணுமே, சாப்பிட்டீங்களா என்று கேட்டான். இன்னும் இல்லை, 6 ஆறுது. டாக்டர் எத்தனை அடிச்சுட்டாலும் அந்தந்த டயத்துக்கு சாப்பிடணுன்னு உங்களுக்கும் தோண மாட்டேங்கிறது. போதாதற்கு கண்டவர்களுடைய டிஸ்டர்பன்ஸ் வேறு. எதுக்கு தேவி கம்பெனிக்காரர் வந்திருந்தார். ஒரு சிறு குப்பையிலிருந்து எடுத்த 2 மஞ்சள் நிற மாத்திரைகளையும் ஒரு கண்ணாடி டம்ளரில் தண்ணீரையும் எடுத்துக்கொண்டு அவன் அவர் முன் நின்றான். அவற்றை கையில் வாங்கி கொண்ட கோதண்டராமன், நீ எழுதின லெட்டரை எடுத்துட்டு வந்தார்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு மாத்திரையை தம் வாயில் போட்டு ஒரு வாய் நீரும் பருகினார். அவர் 2வது மாத்திரையை போட இருக்கையில், சந்தானமும் வந்தானா என்று கேட்டான் ராஜா. ஆமாம், இப்போது 2வது மாத்திரையும் தண்ணீருடன் கலந்து உள்ளே இறங்கியது. என்ன சொல்கிறார்கள்? நீ எனக்கு தெரியாமல் எழுதியிருக்கக்கூடாது. 112 ரூபாய்னா 112 ரூபாய், அதையே விடணும். ரகுபதி சமாச்சாரத்தை தான் நான் ஒரு வழியாக தீர்த்தாகிவிட்டதே. அதனால் இந்த பணமும் அது சம்பந்தமானது தானே என்று மெதுவாக தாழ்ந்த குரலில் கூறிய கோதண்டராமன், பார்க்க போனால் நாம் தான் தேவி கம்பெனிக்கு பணம் கொடுக்க வேண்டியிருக்கு. நீ அந்த ரெக்கார்ட்ஸையெல்லாம் பார்க்காம அவசரப்பட்டு எழுதிட்ட என்று முடித்தார். ராஜா பதில் சொல்லவில்லை. உண்மையிலேயே அவன் அவர் சொல்லும் பழைய ரெக்கார்ட்ஸை பார்க்கவில்லை. மெதுவாக சாரி என்றான். போனா போகிறது என்ற கோதண்டராமன், நாளைக்கு ஆடிட்டரை வர சொல்லியிருக்கேன் என்றார். தெரியும், ஆனால் அவசரப்பட்டு பிஸ்னஸை க்ளோஸ் பண்ணுவானே, உங்களுக்கு உங்கள் மேலேயே நம்பிக்கை இல்லை என்றான் ராஜா. நான் ஆரம்பித்த பிஸ்னஸை நானே என் கையால் நிறுத்தினாதாண்டா என் மனசுக்கு சமாதானமாக இருக்கும். இந்த ரவி கிட்ட எத்தனையோ அடிச்சுட்டேன். எனக்கு பிஸ்னஸும் வேண்டாம், புண்ணாக்கும் வேண்டாங்கிறான். அப்புறம் எனக்கு என்னடா அக்கறை? இதில் நான் சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? எஸ்டாப்ளிஷான கம்பெனி மூட வேண்டான்னு தோன்றுறது. இன்கம் டேக்ஸ்காரன் நோட்டீஸ் விட்டுருக்கானே பழைய பாக்கிக்கு என்று பேச்சை திருப்பினார் கோதண்டராமன். ஆமாம், 1.5 லட்சம். அதை கட்டிடணும். எதிர்த்து வாதாடவில்லையா? கோதண்டராமன் சிரித்தார். டேய், இன்கம் டேக்ஸ்காரன் கண்ணில் மண்ணை தூவினதே 7-8 லட்சம் இருக்கும் இந்த 10 வருஷத்தில். அவன் இப்போ கேட்குறது 1.5 லட்சம் தானே. கொடுத்து தலைமுழுகிட்டா நாளைக்கு ரவியும் அகிலாவையும் கஷ்டப்படுத்த மாட்டான். ராஜாவின் யோசனை கோதண்டராமனை விட்டு வருமான வரி இலாக்காவை விட்டு சஞ்சாரம் செய்தது. அதே அறையில் கட்டிலுக்கு கீழே முசை தளவரிசைக்கு அடியில் ரகசியமாக புதைத்து வைத்திருக்கும் கள்ளப்பணம் எவ்வளவு என்று அவனுடைய மனம் கேட்டுக்கொண்டிருந்தது. இன்கம் டேக்ஸ்காரனை ஏமாற்றிய பல லட்சங்களில் சில லட்சமாவது 5-10 கரன்சி நோட்டுகளில் இருக்குமே. அவனையும் அறியாமல் அவனுடைய எதிர்காலம் கண்முன் நின்றது. பெரிய வீடு, கார், ஃபோன், ஏர் கண்டிஷன் அறை. அம்மா பட்டுப்புடவையில் காதில் வைரத்தோடு மின்ன உட்கார்ந்திருக்கிறாள். அப்பா தங்க பிரேம் மூக்கு கண்ணாடியில் புன்னகை பூக்கிறார். ஆமாம், அவனுடைய மனைவி முகமெல்லாம் சிரிப்பாக அவனுக்கு அருகே நிற்கிறாள். மனைவி யார் அவள்? அவளுடைய முகம் எப்படி இருக்கும்? அழகும் கவர்ச்சியும் ஆரோக்கியமும் இளமையின் பூரிப்பும். மனைவியின் உருவம் தெரிகிறது. ஆனால் அங்க அவயங்கள், லட்சணங்கள், குவிந்த உதடுகள், செம்மை படிந்த கன்னங்கள், நீண்ட புருவங்களில் கீழே விளையாடும் கருமணிகள். ராஜாவின் மனத்தில் ஏற்பட்ட சிலிர்ப்பில் அவன் ஒரு கணம் கண்ணை மூடிக்கொண்டான். அவனுடைய மனத்தில் உருவாகியிருந்த பெண் உருவம் ஜானாவாக தோன்றி சிரித்தது. என்ன ராஜா, அப்படியே நின்னுட்ட? உடம்பு சரியில்லையா? ஒன்றுமில்லை. அவன் இந்த உலகத்துக்கு தன்னைத்தானே இழுத்து கொண்டு வந்தான். நீ வேணும்னா போய் ரெஸ்ட் எடுத்துக்கோ. 2 நாளாக உனக்கும் ஒரே அலைச்சல். பரவாயில்லை. ஒரு நாற்காலியில் உட்கார்ந்து அவன் மெதுவாக தலை சுத்துறது என்றான். அடுத்த வினாடி கோதண்டராமன் ஒரு பொத்தானை அமுக்க சீமாச்சு மறு நிமிஷமே வந்து நின்றான். சீமாச்சு, ஒரு டம்ளரில் கொஞ்சம் மோர் கொண்டு வா, ராஜாவுக்கு தலை சுத்துறதான். சீமாச்சு தனக்கே உரித்தான குறுமுடன், யாருக்கு? ராஜாவுக்கா தலை சுத்துறதா? 5-6 வடையை இன்னைக்கு தயிர் பச்சடியில் தோச்சு தின்ன போதே நினச்சேன்.
இன்னைக்கு இந்த ஆளுக்கு ஏதாவது வரும்னு. குழந்தை மாதிரி வயிறு தெரியாமல் தின்னா என்றாள். நீ போய் முதல்ல மோர் கொண்டு வா என்று சற்று உறக்கவே கூறினார் கோதண்டராமன். அடுத்த கணம் ஐயோ என்ற அலறல் அந்த அறையை மட்டுமல்லாமல் பாக்கிய நிலையத்தையே பிளந்தது. எத்தனையோ நாட்களுக்கு பின் அகிலாவை சந்தித்த சந்தானத்துக்கு அவளுடன் நந்தவனத்தில் சிமெண்ட் பெஞ்சில் உட்கார்ந்து சிறிது நேரமாவது பேசி கொண்டிருக்க வேண்டும் என்று ஆசைதான். ஆனால் கம்பெனி முதலாளி அவசரப்படுத்தினார். அவருக்கு இன்னும் ஒரு வீட்டுக்கு செல்ல வேண்டும். நான் வருகிறேன் அகிலா என்று கிளம்பினான். இப்போ போனால் இன்னும் 4-5 மாதமாவது ஆகும் உங்களை காண என்றாள் அகிலா. அவளுக்கு தொண்டை அடைத்து கொண்டது. அப்போதுதான் அங்கே வந்த பாக்கியம், என்ன சந்தானம், நான் ஒருத்தி இருக்கிறது கூட உனக்கு மறந்து போச்சு இல்லையா? உன்னை சொல்லி என்ன பிரயோஜனம், வேலை ஒசந்து போயிடுத்து என்றாள். அதெல்லாம் இல்லை மாமி, வாஸ்தவமாகவே ஒழிய மாட்டேன் என்கிறது. இன்னுமே அவசியம் வருகிறேன். அந்த ராஜா என்னவோ உன்கிட்ட சரியாக நடந்துக்கலன்னு கேள்விப்பட்டேன். நீ அதுக்கோசரம் வராமல் இருந்துக்க வேண்டாம். பழையபடி வந்து போயிடுறு. நான் அவனை கண்டித்து வைக்கிறேன். அவளுடைய அன்பு தோய்ந்த வார்த்தைகளுக்கு எப்படி நன்றி செலுத்துவது என்று அறியாமல் அவன் நிற்க, போவோமா என்ற குரல் திண்ணையில் கேட்டது. முதலாளியை காக்கும்படி செய்துவிட்டோம் என்று அவன் மனம் உறுத்தவே, நான் இன்னொரு நாள் வந்து விவரமாக பேசுகிறேன் மாமி, வர அகிலா என்று கூறிவிட்டு நகர்ந்து விரைந்தான். அவன் காரில் ஏறும் வரை அவனையே பார்த்து கொண்டு நின்ற அகிலாவின் மனத்தில் 1000 எண்ணங்கள் ஓடி மறைந்தன. தன்னுடைய உணர்ச்சியை அம்மா புரிந்து கொண்டாலும் அதில் தவறு இல்லை என கருதியவளாய் அகிலா, சந்தானம் நல்லவன் அம்மா என்றாள். நீ என்ன புதுசாக என்கிட்ட சொல்றியா? அம்மாவையும் அப்பாவையும் சின்ன வயசுலேயே இழந்துட்டு உழைச்சி முன்னுக்கு வந்தவன், பொய்யும் பித்தலாட்டமும் தெரியாதவன். அதனால தான் உங்கள் அப்பா கம்பெனியில் அந்த காலத்தில் அவனால் இருக்க முடியல. அதனால தான் அந்த இடத்துல இந்த ராஜா இருக்கான் என்று தனக்குள்ளேயே முணுமுணுத்து கொண்ட அகிலா தாயார் பெண்கட்டை நோக்கி செல்லுவதை பார்த்து பின்தொடர்ந்தாள். சுமார் 9 மணிக்கு சந்தானம் வீட்டை அடைந்தபோது சீதா மட்டும் சாப்பிடாமல் ஆஃபீஸ் வேலையை செய்து கொண்டிருப்பது தெரிந்தது. கமலா அவனை கண்டதும் ஓடோடி வந்து ஜானாவுக்கு நேர்ந்த விபத்தை விவரித்தாள். பிறகு அவளுக்கு ரோட்டில் நடக்கவே தெரியாது என்று தனது அபிப்பிராயத்தையும் வெளியிட்டாள். இப்போ எங்கே ஜானா? படுத்துண்டாச்சு. கால் போன வலிக்கிறதுன்னா, ஆனால் பொணத்துக்கு எப்படி வலிக்கும்? வலிச்சாலும் எப்படி தெரியும்னு தான் எனக்கு விளங்கலை. சந்தானம் ஏதோ சிரித்து மழுப்ப சீதா பேனாவை மூடி வைத்துவிட்டு எழுந்தாள். சாப்பிடுவோமா? சாப்பாடு ஆன பிறகு சீதா தன்னுடைய வேலையில் தொடர்ந்து ஈடுபட, கமலா படுக்கையை உதறி போட, சந்தானம் தன்னுடைய அறைக்கு சென்று கயிற்று கட்டிலில் படுத்துக்கொண்டு முந்தின இரவு பாதியில் நிறுத்தியிருந்த நாவலை படிக்கலானான். 10 அடித்தது. 10:30 ஆகி எங்கும் நிசப்தம் நிலவியது. சுவாரஸ்யமாக சென்ற கதையில் மூழ்கி கிடந்த சந்தானம் திடீரென்று தெருவில் ஒரு காரின் ஹார்ன் அலறுவதை கேட்டு திடுக்கிட்டான். அடுத்த நிமிஷம் அந்த கார் அவன் வீட்டு வாசலில் நின்று விட்டதையும் உணர்ந்தான். அவசரமாக எழுந்து கதவை திறந்து திண்ணைக்கு வந்தவன் கம்பி அழிகளை பிடித்து கொண்டு அகிலா நிற்பதை பார்த்தான். திண்ணை கதவின் தாளை திறக்கையில், அகிலா, என்ன விஷயம் என்று பதற்றத்துடன் கேட்டான். மனத்தில் சந்தேகமும் பயமும் தோன்றின. அவன் நன்றாக 2 கதவுகளையும் திறக்கும் வரை காத்திருந்த அகிலா திண்ணை ஏறி வந்தாள். பிறகு நிதானமாக தெரு விளக்கின் வெளிச்சத்தில் அவனுடைய பயம் பிரதிபலிக்கும் முகத்தை பார்த்து கொண்டே சொன்னாள், அப்பாவை ஆஸ்பத்திரியில் அட்மிட் பண்ணியிருக்கோம். இப்போ நேராக அங்கேருந்து தான் வரேன். என்னாச்சு? நான் கூட 6:15 வரைக்கும் இருந்தேனே. ஆமாம், நானும் அம்மாவும் கோவிலுக்கு போகலான்னு இருந்தோம். அப்போ தான் ராஜாவும் வந்திருக்கான். திடீர்னு அப்பா அலறினார். ஆஸ்பத்திரியில் எப்படி இருக்கார்? ரவிக்கு தந்தி கொடுத்துட்டியா? ஆக்சிஜன் கொடுக்குறா. இது 2nd அட்டாக். இப்போ என்னோடு நீங்கள் வரணும். ரவிக்கு ராஜா தந்தி கொடுத்துருக்கான். வீட்டுக்கு போய் பம்பாய்க்கு ஒரு ட்ரங்காலும் புக் பண்ணணும். கிளம்புங்க. இதோ வரேன். ஒரு ஷர்ட்டை போட்டுக்கொண்டு வாருங்கள். அவன் ஒரு ஷர்ட்டை கையில் எடுத்துக்கொண்டே பாகிரதி அம்மாளை கூப்பிட்டான். மாமி, நான் அவசரமாக போக வேண்டியிருக்கு. கோதண்டராமனுக்கு உடம்பு அதிகமாக இருக்கான். அப்படியா? சரி, போயிட்டு வா. இது யார் பொண்ணு? அவருடைய பெண் தான் மாமி. நான் பெயர் அகிலா. சரி வா அகிலா, போவோம். இருவரும் சென்ற பின் பாகிரதி கதவுகளை தாழிட்டு கொண்டு திரும்பினாள். அவளுடைய கணவருக்கு யமனாக வந்தவரை இப்போ அந்த யமனே அழைக்கிறான் போலிருக்கிறது என்று அவள் முணுமுணுத்தது. காரில் ஏறினதும் அகிலா, எனக்கு இந்த தடவை நம்பிக்கை இல்லை என்று சொல்லியவளாய் ஸ்டார்ட் செய்தாள். நோ, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. தெருவை கடந்து சென்ற பின், எனக்கு என்கரேஜிங்காக நீங்கள் சொல்லி என்ன பிரயோஜனம்? நிச்சயமாக அப்பா உயிரோடு திரும்ப போகிறதில்ல. 7-8 நாளாகவே அவர் அலைஞ்சிருக்கார் என்றாள் அகிலா. கொஞ்ச நேரத்துக்கு மௌனம் சாதித்த சந்தானம், இப்போ நான் வந்து என்ன செய்யணும்னு நினைக்கிற அகிலா என்றான். இந்த ராஜா கிட்ட இந்த சமயத்தில் எதையும் ஒப்புவிக்கப்படாது. அப்பாவுக்கு திடீர்னு ஏதாவது ஆகிவிட்டால் உங்களை உடனே வரவழைக்கணும்னு ரவி சொல்லிட்டு போயிருக்கான்.
ஆஸ்பத்திரியில் அம்மாவும் உங்களை அழைச்சிட்டு வீட்டுக்கு போக சொன்னான். இது அவனுக்கு அந்த ராஜாவுக்கு தெரியுமா? இன்னும் தெரியாது. தெரிஞ்சாதான் எனக்கு என்ன என்று கூறினாள் அகிலா. இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் படிக்கிறேன்.